ஹாய்! இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான மெஹந்தி டிசைன் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் குட்டி கையில எப்படி போடுறது, ஈஸியா எப்படி போடலாம்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். குட்டி பாப்பாவுக்கு நாளைக்கு ஹேனுவல் டேவாங்க. அதுக்காக நான் மெஹந்தி போட்டு விட்டேன். எப்படி போட்டிருக்கேன்னு கடைசியாக பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்புறமேட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டு ஸ்பைரல் டிசைன் போட்டுட்டு அது மேலே சுற்றி வந்து ஹம்ப்பு கொடுத்துட்டு டாட் வச்சுட்டேன். டாட் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். குட்டீஸ் எப்பவுமே போடுறது தான் கொஞ்சம் கஷ்டங்க. பார்த்து அவங்க இஷ்டத்துக்கு உட்காருவாங்க. நம்ம தாங்க பார்த்து பொறுமையாக போடணும். இவளுக்கும் நான் போடவே ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக உட்கார பேசாதன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறமேட்டுக்கு வந்து கொஞ்சம் பாக்ஸ் மாதிரி போட்டு குட்டி குட்டியாக பாக்ஸ் போட்டு உள்ளே டாட் வச்சு இழுத்து விட்டுட்டேன். செகண்டாக அந்த டிசைன் போட்டேன். அப்புறம் தேர்ட் வந்து ஸ்பைரல் போட்டு மேலே அதுக்கு கோடு போட்டு ஹம்ப்பு கொடுத்துட்டு டாட் வச்சுட்டேன். ஒரு வி ஷேப்புக்கு மாதிரி ஒரு வளைவு மாதிரி போட்டு சுற்றி ஹம்ப்பு கொடுத்துக்கிட்டேன். இந்த பக்கம் ரெண்டாக பாதியாக பிரித்து ஒரு ஸ்பைரல் போட்டு ஹார்ட் டிசைன் போட்டு மேலே ஸ்பைரல் போட்டு குட்டி குட்டியாக ஹம்ப்பு போட்டு டாட் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஹார்ட் டிசைன் போட்டேன். இந்த பக்கம் வந்து ஃபில்லிங் டிசைன் மாதிரி செக்கர் டிசைன் போட்டு உள்ளே டாட் வச்சுட்டேன். அப்புறம் 2 கைக்கு வந்து சிம்பிளாக தாங்க ஒரு கோடு மாதிரி போட்டு விட்டுட்டேன். ஒரு கைக்கு மட்டும் ஹார்ட் போட்டு விட்டேன். இப்போ செகண்ட் கை எப்படி போடலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே டிசைன் டிட்டோ சேம் கையில் அதே கையில் இருக்கிற மாதிரியே இந்த கைக்கும் போட்டு விட்டேன். ஃபஸ்ட்டு வந்து 2 கோடு ஸ்பைரல் போட்டுட்டு அப்புறம் மேலே வந்து ஹம்ப்பு கொடுத்துட்டு மேலே வந்து ஓவர் லைன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே சிங்கிள் லைன் கொடுத்துட்டு ஹம்ப்பு கொடுத்துட்டு டாட் வச்சேன். சுற்றி இருக்கிற இடத்துக்கெல்லாம் குட்டி குட்டியாக ஸ்பைரல் மாதிரி போட்டுக்கினேன். சிங்கிள் ஸ்பைரல் போட்டுட்டேன். ரொம்பவே சிம்பிளாக எப்படி போடலாம்னு சொல்லி தாங்க பார்க்கணும். ஏன்னா குழந்தைங்க ரொம்ப நேரம் உட்கார மாட்டாங்க. எவ்வளோ ஈஸியாக போட முடியுமோ அவ்வளோ ஈஸியாக நம்மளும் போட்டுடணுங்க. இதை ட்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கையை பிடிச்சிட்டு போடுங்க. அவங்க கொஞ்சம் அவங்க வலிக்குதுன்னு சொன்னாங்கனாக்கா கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க. அவங்க ரெஸ்ட்டு கொடுங்க. அப்போ தான் அவங்க காமிப்பாங்க, நல்லா காமிப்பாங்க. இது ஃபினிஷிங் டச் வந்து நான் லாஸ்ட்டாக கொடுக்குறேன். ஃபுல் இமேஜ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். டபுள் லேயர் போட்டு இதே மாதிரி சேம் டிட்டோ தாங்க கொடுத்தேன். வளையல் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு சொல்லிவிட்டு கழட்டிட்டேன். அதுமாதிரி செக்கு டிசைன் போட்டு டாட் வச்சு இழுத்து விட்டுருங்க. ட்ராப்ஸ் மாதிரி பார்க்க நல்லாயிருக்கும். நீங்கள் வளையல் கழட்டிட்டு அப்புறமேட்டு மேலே ஒரு லேயர் கொடுத்துட்டு மேலே வந்து ஸ்பைரல் கொடுத்துட்டு டார்க் பண்ணிவிட்டு மேலே ஸ்பைரல் குட்டி குட்டியாக போட்டு விட்டுங்க. சேம் டிசைன் தாங்க. ரெண்டுத்தையும் பக்கத்தில் வச்சு நான் ஃபோட்டோ காமிக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதேமாதிரி வி ஷேப்பில் போட்டுட்டு மேலே ஹம்ப்பு கொடுத்துட்டு அதுமாதிரி டபுள் லேயரில் பிரிச்சுக்கோங்க. இங்கே வந்து செக்கு டிசைன் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு செக்குடு டிசைன் எப்படின்னா ஒரு பாக்ஸ் விட்டு இன்னொரு பாக்ஸ் ஃபில் பண்ணணும். அதே மாதிரி நான் ஃபில் பண்ணுற மாதிரியே ஃபில் பண்ணிக்கோங்க. ஒரு விரலுக்கு மட்டும் ஹார்ட் ஷேப் போட்டுக்கோங்க. இந்த டிசைன் அதே மாதிரி ஹார்ட் ஸ்பைரல் போட்டு ஹார்ட் டிசைன் போட்டுக்கோங்க. கைக்கு எப்பவுமே சிம்பிளாக தாங்க போட்டேன். அதே மாதிரி போட்டுக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது டிசைன் சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ஃபுல் டிசைன் கம்ப்ளீட்டட். நாளைக்கு பாப்பா டான்ஸ் ஆட போகிறோம் அவங்க ஸ்கூலில். ஃபுல் டிசைன் எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.